தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சரியான நேரத்தில் விரைவு ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரை காப்பாற்றிய ரயில் நிலைய பொறுப்பாளருக்கு ரயில்வே வாரியத்தின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாத பெருவெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 800 பயணிகளுக்கு அந்த 3 நாட்கள் வாழ்வின் மறக்க முடியாத திக் அனுபவங்கள் என்றே கூறலாம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அதி கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது. சரியாக அன்று இரவு 8:25 மணிக்கு சென்னை எழும்பூர் நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது 206006 என்ற எண் கொண்ட செந்தூர் விரைவு ரயில். வானத்தை பீய்த்துக் கொண்டு மழை கொட்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் வரை சென்ற செந்தூர் விரைவு ரயில் வெள்ளத்திற்கு நடுவே திடீரென நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்று முதலில் பயணிகள் எண்ணியிருந்தனர். மதுரை ரயில்வே கோட்டம் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் பயணிகளுக்கு தெரிய வந்தது, சில மீட்டர் தூர இடைவெளியில் உயிர் தப்பி உள்ளோம் என்று. ஆம், மழை வெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் இடையே சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதையில் சரளை கற்கள் வெள்ளை நீரால் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன. இதை வழக்கமான சோதனை பணியின் போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலி கண்டறிந்து உடனடியாக ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரின் உயிரை காப்பாற்றியிருந்தார். அதன் பின்னர் 3 நாட்கள் வெள்ளம் சூழ்ந்த ரயிலுக்கு நடுவே தவித்துக் கொண்டிருந்த பயணிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடும் வெள்ளத்தை கடந்து நியூஸ் 18 தமிழ்நாடு குழு முதல் ஆளாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்து செய்தி வெளியிட்டது. மீட்பு பணிக்கும் பெரும் பங்காற்றியது. இந்த நிலையில் பெரும் விபத்தை தடுத்து நிறுத்திய ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலிக்கு ரயில்வேயின் மிக உயரிய விருதான அதிவிசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறையில் பணியாற்றும் 100 பணியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜாஃபர் அலிக்கு வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள 70வது ரயில்வே வார விழாவில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விருது வழங்க உள்ளார்.